அப்போ அந்த அளவுக்கு வந்து விஷயங்களை கொண்ட இந்த ஸ்டேடியம்ன்றது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஐபிஎலுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வார், ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வச்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்தாச்சு, 2 கிரவுண்ட்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு யார் சொல்லுவா? பிசிசிஐ சொல்லும். பிசிசிஐ ஆனால் மும்பைக்கு நவி மும்பைன்னு ஒரு ஸ்டேடியமையும் டிஒய் பட்டேல்னு ஒரு ஸ்டேடியம் 2 கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் பாதி மேட்ச் அங்கேயும் பாதி மேட்ச் இங்கே ஆடலாம்னு சொல்லும். மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனும் பிசிசிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. பட் டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டை முதல்ல எடுத்து வச்சா அதை பிசிசிஐ ஒத்துக்குமாங்கிறது ஒரு கேள்வி. இல்லை உங்களுக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ஒன்று போதுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஐபிஎல் கமிட்டியும் பிசிசிஐ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மதுரையில் ஐபிஎல் மேட்சஸ் நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு இதுதான் பதில். விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக கம்மி. டொமஸ்டிக் மேட்சஸ் முதல்ல நடக்கும். அடுத்து நீங்கள் டிஎன்பிஎல்ல தாராளமாக அடுத்த சீசனே கூட எதிர்பார்க்கலாம் சூப்பராக மிகப்பெரிய அளவில். ஏன்னா வந்து அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் ஐபிஎலுங்கிறது ஒரு நிறைய பாலிடிக்ஸை கொண்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு பாலிடிக்ஸ் சொல்கிறத விட அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? ஏன்னா வந்துட்டு ஒரு 10 டீம் இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் வந்து நீங்கள் 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு கேட்டே போனீங்கன்னா அந்தந்த அசோசியேஷன் கேட்டே போனால் இது வந்து நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ ஒரு லிமிட்டடான நம்பர் ஆஃப் ஸ்டேடியம்ஸ் தான் அலாட் பண்ணப்படும். அது ட்ராவல் அதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நேராக வந்து எந்தெந்த ஊர்லேருந்து அவங்களாம் இறங்க முடியும்? இப்போ சென்னைக்கும் குஜராத்துக்கும் நடுவில் வந்துட்டு அகமதாபாத்லேருந்து நீங்கள் வந்து இறங்குற மாதிரி ஃப்ளைட் இருக்கும். அகமதாபாத் டு மதுரைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்குமா? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த விஷயங்கள் முடிவு பண்ணப்படும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஐபிஎலுங்கிறது ஒரு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மதுரை வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும்.